செய்தி கொடுக்கும்படியாக சிஸ்டர் சூசன் ஸ்மிதர்ஸ் நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரேமா ஆண்டி. தொண்டை கொஞ்சம் கரபா தான் இருக்கு. சரி, பிறகு இது எஸ்ஐகே பிரான்சிஸ் பாடின பாட்டு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாயாவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்ணெடுகள் யாவும் பாராளும் வெள்ளன் மனையாகும். சீரை வாழ்வும் மறையும், சீர் வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வும் மறையும், சீர் வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். அல்லேலூயா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும்
சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Praise the Lord. Amen. Praise God. அருமையான பாட்டு பிரேமாண்டி, அழகா பாடினீங்க. தொண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும். அருமையான பாடலுக்காக நன்றி. இந்த புதிய வருடத்திலும் தேவன் இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக பிஜி சிஸ்டருக்கும் ஆண்டவருக்கும் பிஜி சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபேமிலிக்கு நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. போன வாரம் கொஞ்சம் நல்லா இருந்தா, அப்புறம் நல்ல ஒரு ஃபீவர் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு தான் ஸ்கூல் போயிருக்கான். ஒரு மேடு பள்ளம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு சின்ன பகுதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி, ஆதியாகமம் 16ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல 13ஆம் வசனம் வரைக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆதியாகமம் Genesis chapter 16 verses 7 to 13. கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலேயே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் வாசித்த இந்த வசனத்தை எங்களுக்கு நீர் ஆண்டவரை பிட்டு ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை மறைத்து கர்த்தர் நீ வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்கும் பைபிள்ல இந்த கதை நமக்கு தெரியாத ஆட்களே இருக்காது இல்லையா? நம்ம இதை ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு, நான் உங்களை காண்கிற தேவன், நான் உங்களை, அந்த காண்கிற தேவன் தான் வந்துட்டு இருந்தது. சரி ஆண்டவரே, நான் அதையே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். அப்போ இந்த ஆகார் அடிமை பெண். அவள் ஒரு இஸ்ரேலிய பொண்ணு கிடையாது. அவரு எகிப்துல இருக்கிற ஒரு அடிமை பெண். அப்ப எகிப்துல அந்த அடிமை பெண்ணா இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் அடிமைகளுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? அந்த அடிமைகளுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. இப்போ சாராள் என்ன பண்றா, அவளுடைய அவிசுவாச நிமித்தம், அவளுக்கு இருக்கிற அந்த பொறுமை இல்லாதது நிமித்தம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையற்று சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து, இதெல்லாம் நமக்கு எல்லாம் இல்லை, நம்ம சும்மா ஏதோ வெறுமனே ஆண்டவர் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சாரா நினைத்து ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ற, என் அடிமை பண்ணு, நீ கல்யாணம் பண்ணி அவளோட என்ன பண்ணு, சேர்ந்து ஒரு குழந்தைய நமக்கு பெற்றுக்கோ, அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார், நம்ம கொஞ்சம் ஞானமா இருக்கணும்னு சொல்லி ஆகாருக்கு அவ போய் என்ன பண்ணணும், திருமணம் பண்ணி அவளோட இது பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் அவ பிரெக்னென்ட் ஆன உடனே இவ அடிமை பண்ணு இல்லையா, இவளுடைய நிலைமையை இவ என்ன பண்ணணும், உணரணும். இவ என்ன பண்ணா, இவ சாராளுக்கு மேல என்ன பண்ணா, இவ சாராளுக்கு கொஞ்சம் அவளை எள்ளி நகையாடினான்னு வேதத்துல வாசிக்கிறோம்.
அற்பமா எண்ணுனா என்ன பண்ணா, அற்பமா எண்ணுனா. அப்போ சாராள் கோவம் வந்துருச்சு. அவ என்ன பண்ணிட்டா, அவ கடினமா நடத்த ஆரம்பிச்சுட்டா. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆகார கடினமா நடத்தின அப்படினால் இப்ப என்ன பண்ண முடியல, இவளுக்கு ஓடி போயிட்டா. இப்ப இவ ஒரு வனாந்திரத்துல ஓடுறா. இப்படியா தப்பிச்சு என்ன பண்ணிடலாம், ஆகார சாராளை விட்டு ஓடலாம் அப்படின்னு போது என்ன பண்றாரு ஆண்டவர் அந்த இடத்துல, கர்த்தருடைய தூதன் வந்து அவனை குறுக்கிட்டு இந்த ஒரு சம்பாஷணை நடக்குது. நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவ சொல்ற, என் ஆட்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ போ, நீ எங்கதான் போகணும், நீ திரும்ப அங்கதான் நீ போய் இருக்கணும். நீ என்ன பண்ணக்கூடாது, நீ அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீ என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. பிரச்சனையை நீ சந்திக்கணும். நான் உன் கூட இருந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை வந்து அந்த சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு அந்த அவளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவளை ஒரு ஆசீர்வதித்து அவளை அனுப்புற. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சாரா பண்ணதும் தப்பு, ஆகார் பண்ணதும் தப்பு. ஆகார் என்ன பண்ணிருக்க கூடாது, சாரால அற்பமா எண்ணி இருக்க கூடாது. இப்ப நான் பைபிள வாசிக்கிறோம்ல, நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணாதிருப்போமாக. ஏன்னா ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சாயல படைக்கப்பட்டவங்க. அவங்க நம்ம நல்லவங்களா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். பைபிள் வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளை எப்படிதான் படைச்சாரு, கர்த்தருடைய சாயலின்படிதான் நம்மளை படைச்சாரு. அதனால நாம என்ன செய்யக்கூடாது, நம்ம உயர்ந்த மேல இருக்கும்போது கீழே இருக்கிறவங்கள நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. கீழே இருக்கிற நாம மேல வந்துட்டாக்கா, மேல இருக்கிற கீழே நம்மளை தூக்கி விட்டவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. நம்ம விசுவாச வாழ்க்கையில் இப்ப எங்க அப்பா அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர், எங்களுக்கு கூட அவங்க படிக்கிறதுக்குலாம் அவ்வளவா செலவு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா படிக்க தெரியும், நீங்க படிச்சு மேல வாங்க. ஆனா மத்தவங்கள நிறைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டாலும் எங்க அம்மா படிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா பெருசா வந்த வாட்டி அவங்க என்ன செய்வாங்க, எங்க அம்மா அப்பாவை மதிப்பாங்க, என்னையும் எங்க அக்காவை மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே நாங்களாம் சில டைம்ல உட்காந்து கோவமா வரும். என்ன ஆண்டவரே, நம்ம அம்மா அப்பா போட்ட இதுல வளர்ந்துட்டு நீங்க இன்னும் இது பண்ணுதுங்க அப்படின்னு. அப்போ நம்ம இந்த இடத்துல அவளுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, அவ என்ன பண்ணா, சாரால அற்பமா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய விசுவாசிகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளை, நாம கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ற நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. நம்ம அற்பமா என்னன்னா நமக்கு என்னதான் கிடைக்கும், உபத்திரவங்கள் தான் கிடைக்கும். அது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய கட்டளை, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணாதிருப்போமாக அப்படின்னு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். அப்ப நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் நாம் எண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம கீழே இருக்கலாம், நாளைக்கு நம்ம மேல இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு என்ன இருக்கணும், பைபிள் அழகா ஆண்டவர் மத்தேயுல சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன்னை யாராவது முன்னாடி சீட்ல கொண்டு உட்கார வச்சா நீ இப்ப என்ன செய்யாத, உட்காராத. நீ என்ன செய்ய, நீ அமைதலா எங்க இருக்கணுமோ நீ அங்க இரு அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. இப்ப ஆகார் அந்த சாரால அவளுக்கு வாழ்க்கைய அவ கொடுத்திருக்கிறா, அந்த ஒரு தாழ்மை இல்லை, அந்த ஒரு நன்றி அறிதல் கிடையாது. அவ பாட்டுக்கு என்னமோ வந்த உடனே நம்ம பழமொழி சொல்லுவான்ல, அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான மாதிரி அடிமை பெண்ணு சாப்பாட்டுக்கு இதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவளுக்கு ஒரு 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 சின்ன ஸ்டேட்டஸ கொடுத்த, ஒரு சின்ன தகுதியை கொடுத்த உடனே அவ என்ன பண்றா, சாராலேயே தூக்கி தலையில உட்காந்துக்கிறான். அந்த மாதிரி ஒரு சுபாவங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. இப்ப நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நம்ம என்ன செய்ய மாட்டோம், மற்றவங்கள அவ்வளவா யாருக்குமா என்ன பண்ண மாட்டோம். சில டைம்ல நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள அல்லது நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலியில உள்ளவங்கள, அடுத்து நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள, ஆனா யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அற்பமாய் நாம எண்ணக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவர் வெறுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, வியாதியஸ்தருக்கு தான் யார் வேணும், டாக்டர் வேணும், மற்ற யாருக்கும் கிடையாது. நமக்குள்ள ஆண்டவர் சுவிசேஷத்தின் ஒளியாகி அந்த பொக்கிஷத்தை வச்சு இந்த பூமியில அமைச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக எரிகிற ஒரு தீபங்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும்னா, நாம எரியும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளிதான் வெளியே வரணுமே தவிர்த்து
நம்மளுடைய எந்த காரியங்களோ, நம்மளுடைய மேன்மைகள், நம்மளுடைய நீதிகள் எதுவுமே ஆண்டவர் தேவை கிடையாது. ஆண்டவர் தான் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். அந்த ஒரு சூழ்நிலைகளை மாற்றும் போது கண்டிப்பா அங்க என்ன வருது? பிரச்சனைகள் வருது. ஒருவேளை வெளியில பிரச்சனை வராது, நமக்கும் ஆண்டவருக்கு பிரச்சனை வரும், நமக்கும் ஆவியானவருக்கு பிரச்சனை வரும். நாம 2 பேரும் உள்ள சண்டை போட்டுக்குவோம். ஆவியானவர் சொல்லுவாரு அப்படி பண்ணாத. நாம என்ன பண்ணுவோம்? சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால 4 பேரை திட்டிட்டு பெருமையா பேசிட்டு பந்தா விட்டுக்கிட்டு உதார் விட்டுக்கிட்டு என்னென்னமோ பாஷை வந்திருக்குது. இப்ப எல்லாம் கேட்ட பயங்கரமா இருக்குது. எல்லாம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம்? சில டைம்ல நடந்து கொள்ளுகிறோம். நாம அறிந்து நடக்கிறது இல்ல, அறியாம நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? நான் செய்யறோம். சரியா? நமக்கு அதாவது நம்முடைய சுபாவங்கள் அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு இன்னும் உணர்வை தாங்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. யாரையும் என்ன செய்யக்கூடாது? எந்த விதத்திலையும் நாம அற்பமா எண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவர் எல்லாரையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறாரு. நமக்கு அந்த இதே கிடையாது. அவருடைய சாயல்ல அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறதுனால நம்ம யாரையும் தரக்குறைவாகவோ பேசவும் கூடாது, எண்ணவும் கூடாது. அப்போ இங்க வந்து அவ என்ன பண்றா? கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். அவ்வளவுதான். அவ என்னன்னா ஒரு லுக் விட்டுருப்பா, நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் பாத்தியா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க. அப்ப அவ்வளவுதான் பண்ணா. அதுக்கே நம்ம சாராளுக்கு பொறுக்கல. சாராள் அதுக்கு மேல. சாராள் வந்து எஸ்னா எஸ், ஒண்ணுன்னா ஈஸ்ட் பக்கம் இருப்பாங்க, இல்லைன்னா அப்படியே குதிச்சு வெஸ்ட் பக்கம் வந்துருவாங்க. ஒரு மாடரேட்டே கிடையாது, ஒரு நடு நிலைமையே கிடையாது. இந்த பக்கம்னா அவ திட்டினாலும் அடிச்சு துரத்து, அவ சிரிச்சுட்டாலும் அணைச்சிக்கோ. அப்ப நம்ம சாராள் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஆகாரம் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது, நம்ம தாழ்மையா எண்ணக்கூடாது. சூழ்நிலைகள் வரும், நம்மள 4 பேர் அற்பமா எண்ணுவாங்க. கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில் நிறைய இன்சிடென்ட் வந்திருக்கு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நாம முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். சரி, அந்த இப்ப அவ அற்பமா எண்ணிட்டா. இப்ப அவ என்ன பண்றா? அவ உடனே பழிக்கு பழி வாங்குறாங்க. யாரு? நம்ம சாராள் பழிக்கு பழி வாங்கின உடனே இவளுக்கு முடியல. இப்போ ஏன்னா அவ வந்து எஜமானி, இவ வந்து அடிமை பெண் தான். என்னதான் இருந்தாலும் ஈக்குவலா உட்காரவே முடியாது. அது அந்த காலத்துல உள்ள ஒரு ரூல்ஸ். அப்போ ஈக்குவலாகவே என்ன பண்ணாலும் இது பண்ணவே முடியாது. அப்போ அவ இவளை வந்து வேதனைப்படுத்த, அதாவது பிரெக்னெண்டா வர இருக்கா, அவளை இன்னும் சில கடுமையா நடத்த ஆரம்பிக்கும் போது ஆகாருக்கு என்ன பண்ண முடியல. அவருடைய மாம்ச பலத்துல முயன்று ஒண்ணுமே முடியல. அவ என்ன பண்ணிட்டா? அப்பாடா, இனிமேட்டு நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி ஒரு வனாந்திரத்துல போய் ஓடுறா. எந்த வனாந்திரம்னா சூருக்கு, வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில். அங்கதான் கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்திக்கிறார். அப்போ அங்க போட்டு கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய்? நீ எங்கே போற? அப்ப அவ சொல்ற, நான் சாராயை விட்டு நான் ஓடி போகிற. அப்ப சொல்ற, நீ பின்னாடி போய் அவள் கரத்தில் கீழே அடங்கி இரு. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உனக்கு ஒரு மகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு என்னவா வேணா இருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், அதாவது சிலது நாம உருவாக்கி இருக்கலாம், சிலது தவறுகளினால உருவாக்கப்பட்டிருக்கலாம், இல்ல இப்ப இந்த அடிமை பெண்ண மாதிரி நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த பிரச்சனைகள், அந்த மலைகள், இந்த போராட்டங்கள், யுத்தங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு ஓடக்கூடாது. அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யணும்? ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இவ என்ன பண்றா? பிரச்சனை சாராயை விட்டு ஓடுனா பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஓடுறான்னா அவளுக்கு தெரியல. அப்போ அந்த பிரச்சனையை விட்டு ஓடும் போது அவளுக்கு என்ன கிடைக்கலாங்க? ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா அவ என்ன செய்யறா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோ, நீ பின்ன போ, சாரா கிட்ட போய் நீ அங்கதான் நீ அடங்கி இருக்கணும், அதுதான் வச்சிருக்கிற. நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்ம எத்தனை நேரம் நம்ம என்ன செய்யறோம், ஐயோ என்னால முடியலப்பா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம், அந்த பிரச்சனையை விட்டுட்டு வேற எங்கேயாவது நம்ம போக பாக்குறோம்னோ. நம்ம பிரச்சனைய நமக்கு சோர்வு வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது, எனக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நாம ஒண்ணுதான் பண்ணணும். பிரச்சனைய பின்னிட்டு ஓடாதபடி இந்த பிரச்சனையோட நம்ம எங்க போனோம், ஆண்டவர் சமூகத்துல போயிடும். பிரச்சனையும் தூக்கிக்கிட்டு நம்ம என்ன போயிடணும், அங்க போய் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவர் ஆண்டவர் மட்டும்தான். நம்ம தெரிஞ்சு பண்ணிருக்கலாம், தெரியாம பண்ணிருக்கலாம், சில பேருக்கு நன்மை செய்து நம்ம பாட அனுபவிக்கலாம், அல்லது நம்முடைய சூழ்நிலையில சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளை கீழே போட்டு மிதிச்சிருப்பாங்க. ஏதோ சோ மெனி இன்சிடென்ட்ஸ். இப்ப ஆக்சுவலா இவளை பாத்தீங்கன்னாக்கா ஷீ இஸ் பீன் அபியூஸ்டு தான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜ்ல அடிமை பெண்ணுக்கு அவளுக்கு ஆபிரகாம் எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஷீ இஸ் அன் அபியூஸ்டு ரிலேஷன்ஷிப்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப எந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும், ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க, நீங்க யாருக்காவது பாரப்பட்டு நீங்க ஜெபித்து கொண்டிருப்பீங்க, கர்த்தர் சொல்றாரு பிரச்சனைகளை விட்டு ஓடாதபடி இந்த பிரச்சனைகளை என்ன செய்யுங்க, சந்திங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் என்ன செய்வார், அந்த பிரச்சனைகளை கடந்து வர நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார், நமக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அப்போ அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போயிடுறாரு. அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பா, நீ ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தருடைய அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிட்டு அவன் துஷ்ட மனிதனாயிருப்பான். அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இஸ்ரவேலுக்கும் ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க துஷ்ட மனுஷர்கள், அவங்களும் பயங்கரமா இருக்காங்க, இவங்களும் பயங்கரமா இருக்கிறாங்க. அவர் ஆசீர்வச்சிட்டு போயிடுறாரு. இப்ப அவர் சொல்றா, என்னை காண்பவரை, நல்லா கவனிச்சு பாருங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆகார் தாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச, ஒருவேளை நான் தப்பா இருந்தா எனக்கு திருத்துங்க, எனக்கு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சது ஃபர்ஸ்ட் ஆகாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் முன்னாடி பின்னாடி யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவுமே தெரியல, தேடியும் பார்த்தேன். ஆகார் தான். அவ ஒரு நான் ஹீப்ரூ லேடி, ஆண்டவருடைய சந்ததியில இல்லாத ஒரு பொண்ணு, ஒரு லேடி. அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல கர்த்தர் நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு she gives a name to the Lord. ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு பெயரை அந்த இடத்துல கொடுக்கறாங்க. அப்போ என்னை காண்பவரை என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இப்போ நம்மளுடைய ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மை காண்கிற தேவன். இல்ல இன்னைக்கு அதுதான் வார்த்தை சொல்றார். ஏன் சொல்லல, ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை காண்கிற தேவன், நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கேன். உங்களுடைய பிரச்சனைகள், உங்க பிரயாசங்கள், நீங்கள் படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறேன், நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னுடைய கண்கள் என்ன செய்யல, குருடாக இல்ல. உங்களுடைய என்ன பிரச்சனைகள், உங்க நாச்சியார் மாதிரி ஒரு வேலை சாராள மாதிரி நீங்க கொடுமைப்படுத்தப்படலாம், பிரச்சனைகள் அதிகரிக்கலாம், பிள்ளைகளுக்கு சுகம் சரியாகாம இருக்கலாம். எனக்கு கூட ஒரு போன வாரம் இந்த புது வருஷத்துல எல்லாம் ரொம்ப ஒரு ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு ஜோம் பண்ணி என் பையன் ஆண்டவரை அப்படி இப்படி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். தட்டா புட்டானா அப்படியே சொங்கி மாதிரி அப்படியே உனக்கு ஒண்ணுமே முடியல, என்னால முடியாது மம்மி, என்னால முடியாது, அப்படியே ரொம்ப அப்படியே நொடிஞ்சு போயிட்டேன். அப்புறமா நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னால சுமக்க முடியாது, நீங்க கொடுத்த பிள்ளை நான் உங்ககிட்டயே திருப்பி கொடுக்குறேன், நீ என்ன செய்றீங்களோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் அ பீஸ். ப்ராப்ளம் வாஸ் தேர் பட் ஐ ஹேட் அ பீஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய நேரம் we want the problem to go away, அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதையே பார்த்து புலம்பி அது அல்ல, கிடையாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ நம்ம ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு பீஸ் கொடுக்குற ஆண்டவர், அதுதான் நம்மை காண்கிற தேவன். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம காண்கிற தேவனா உடனே எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் டக்குன்னு செட்டரைட் பண்ணணும்.
பிகாஸ் ஆண்டவர் நமக்கு எவ்ரி திங் இன் அவர் லைஃப் அவர் வந்து நம்மளை செதுக்கி டீச் பண்ணி அவரை அறிகிற அறிவை நமக்கு தருவதே அவருடைய முக்கியமான நோக்கம். இன்னும் உண்மை அறியணும். அப்ப ஆண்டவரை எப்படி நம்ம அவர் கற்றுக் கொடுப்பாரு? திஸ் இஸ் ஆல் அ டீச்சிங் பிரின்சிபல் இன் அவர் லைஃப். அப்போ எல்லாவற்றையுமே ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு நன்மைக்கு தான் அவர் செய்யறாரு. எதுவுமே தீமைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நெருக்கங்கள் வரும்பொழுதுதான் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறோம்? இன்னும் உறுதியாய் பற்றி கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தரை நாம அதிகமாய் நாம என்ன செய்யறோம்? நாம தேடுகிறோம். சோ இதே ஆகார் பேர் வச்ச ஆகார் இவதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அதே நம்ம ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 வசனத்துக்கு வருவோமே. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈசாக்கு பிறந்துடுறான். ஈசாக்கும் இஸ்மவேலும் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவளை பரியாசம் 9 வசனம் 21 Genesis 21:9 ஆதியாகமம் 21:9 வாசிங்கன்னா, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு. அவ எதுக்கு பண்ணா என்ன பண்ணா தெரியாது, பட் அவன் இவனை பார்த்து கேலி பண்ணிட்டான். உடனே இந்த அம்மாக்கு பிபி வந்து 200 போயிடுச்சு மேல. உடனே பாருங்களேன், உடனே ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகளையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் குமாரனா ஈசாக்கு சுதந்திரவாளியா இருப்பதில்லை. தன் மகனை குறித்து அப்போ உடனே அவ்வளவுதான், நீ கல்யாணம் பண்ணுனா அவ கல்யாணம் பண்ணணும். ஆபிரகாம் நல்ல ஹஸ்பண்ட் போல, ஒய்ஃப் சொல்றது அப்படியே கீழ்படுறார். அங்க கல்யாணம் பண்றாரு. அப்புறமா அங்க முடிச்சிட்ட உடனே இப்ப அவ கேலி பண்ணிட்டா, இப்போ உடனே துரத்து. இப்போ ஆனா ஆபிரகாமும் பாருங்களேன், இந்த லேடிஸ் பிசினஸ்ல அவர் கேட்கிறாரு, பிரச்சனை வந்தா பிரச்சனையை அவங்க கிட்ட கொடுத்தாரு. அதை ஒண்ணு கத்துக்கணும், நம்ம மென்னெல்லாம் கத்துக்கணும். நம்மள வந்து நீ இதை பண்ணா அதை பண்ணா சொல்லதான் நமக்கு பிரச்சனை. நீ பிரச்சனையா ஓகே நீ சொல்றத செஞ்சுட்டனாக்கா அங்க ப்ராப்ளம் ஓடுது. இந்த இடத்துல அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் அனுமதிக்காம இந்த காரியம் செஞ்சுதான் தப்பு. ஆனா ஆண்டவர் இதை அனுமதித்தனாலதான் இந்த காரியம் நல்லது. அப்போ உடனே என்ன செய்யறாரு? ஆபிரகாமுக்கு மனசு வலிக்குது. என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லை, என்னதான் ஒரு ஹியூமன் பீயிங் இல்ல, ஒரு குழந்தை, ஒரு 14 year பாய், அவனை போய் எப்படா அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த பிள்ளையும் உன் அடிமை பணியும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும், மாறால் சாராவை உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். மறுபடியும் ஆண்டு அழகா ஒரு ப்ராமிஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்குறாரு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? 14th அதிகாலையில் எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபா வனாந்திரத்திலே அலைந்து சேர்ந்தாள். யோசிச்சு பாருங்களேன், மறுபடியும் ஆகாருடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு வனாந்திரம், மறுபடியும் ஒரு போராட்டம், மறுபடியும் ஒரு கஷ்டம், மறுபடியும் ஒரு நெருடல். அப்போ அந்த முதல்ல அந்த ஆகார் அவ தனியா இருந்தா. இப்ப என்ன இருக்கு? பிள்ளையும் கூட இருக்கு. இப்ப பாருங்க, ஆடட் பர்டன் டு ஆகார். தனிமையா கஷ்டப்பட்டது இப்ப பிள்ளையோட சேர்ந்து கஷ்டப்படுற. ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு பாருங்க? அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆகாருடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் பிக்சர் பண்ணி பார்ப்போம். நல்லா அமெரிக்கால நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு கார்ல எல்லாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே உங்க வீட்டுக்காரர் வந்து பிள்ளை எல்லாம் கொடுத்துட்டு நடந்து போமா அப்படின்னு விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். ஆனா அந்த காலத்து ஆகார் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா. அவ என்ன பண்ணிட்டா? அவளும் கிளம்பி போயிட்டா. அவ மறுபடியும் வனாந்திரத்துக்கு தான் அவ போறான். போயிட்டு அந்த தண்ணீர் என்ன பண்றது? தண்ணீர் தீர்ந்து போச்சு. இப்போ பிள்ளை தண்ணிக்கு அழுகுது. அப்ப என்ன பண்றாரு அவரு? பிள்ளைய ஒரு இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல உட்காந்து சத்தமிட்டு அழுறான். இப்ப தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெருஜாதியாக்குவேன் என்றாள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். 2 டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் காண்கிற தேவன், அவ ஆண்டவருக்கு பேரிட்டா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? அவளை பலப்படுத்துறாரு.
பயப்படாதே, தைரியப்படுத்துறாரு. ஸ்ட்ரென்த், he gives strength to her, to the அந்த பிரச்சனையை கடந்து செல்றதுக்கு அவளுக்கு வேண்டிய அந்த பலன், அந்த தைரியம், அதைரியப்படுத்தி பதஷ்டங்கள் அதெல்லாம் எடுத்து காம் பண்ணி அவளை இது பண்ணிட்டு, ஏன்னா ஒண்ணுமே சொல்லல பாருங்க. ஆனா தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இப்போ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல அது ஒரு டிஸ்டன்ஸ். இதுல பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா பிரச்சனை, எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஆளு, தண்ணி தீருது, தவிப்பு, எவ்வளவு ஒரு பயம், எல்லா சூழ்நிலையிலும் இவையா ஆண்டவர் ஏன் ஆகார் ஏன் என்னை காண்கிற தேவன் இங்கேதான் பேச சொல்லல. ஆனா மாறாக சொல்லிருக்கு, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இப்ப கொஞ்சம் நல்ல கவனிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனையில தேவன் ஆண்டவருக்கு என்ன காண்கிற தேவன் பேர் வச்ச. செகண்ட்ல கர்த்தர் ஆன்சர் அவளுக்கு கொடுக்கல, பட் ஓபன்ட் ஹர் ஐஸ். இப்ப ஃபர்ஸ்ட் சில டைம்ல நம்ம ப்ராப்ளத்துக்கு God will answer, நமக்கு பதில் கொடுப்பாரு. சில டைம்ல நம்மளை என்ன செய்வாரு, நம்மளுடைய கண்களை கர்த்தர் என்ன செய்வார், திறப்பார். அல்லது நம்மளுடைய டைரக்ஷனை கர்த்தர் என்ன செய்யறாரு, மாத்துவாரு. இவ கண்களை திறந்தாருனாக்கா பக்கத்திலேயே கூட இருக்கலாம், ஆனா பார்க்காம இருக்கலாம். நம்ம எத்தனை நாட்கள்ல நம்ம அந்த மாதிரி காரியங்கள் நம்ம எத்தனை செஞ்சிருப்போம். கண்ணுக்கு முன்னாடியே கண்ணாடி இருக்கும், கண்ணாடி எங்க நம்ம தேடிட்டே இருப்போம், பார்த்தா முன்னாடியே தான் இருக்கும். அப்ப அதே போல நம்மளுடைய சில பிரச்சனைய கர்த்தர் சால்வ் பண்ணுவாரு, சில பிரச்சனையில கர்த்தர் நம்மளுடைய பார்வையை திருப்புவார், நம்மளுடைய டைரக்ஷனை கர்த்தர் மாற்றுவார் டுவர்ட்ஸ் தி ஆன்சர். அதனாலதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான் சொல்யூஷன். நம்ம வாழ்க்கையில வருகிற பிள்ளைகளுக்கு, எவ்ரிபடி, உங்க ஹஸ்பண்டுக்கோ குடும்பத்துல யாருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் அதை மிராக்கிளும் பண்ணுவாரு. சில டைம்ல நம்மளுடைய என்ன செய்வார், டைரக்ஷனை மாத்தி ஆன்சர் அங்க இருக்கு, நீ போற பாதை தப்பு, உன்னுடைய கண்ணை திருப்பு அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய கண்களை அவர் திறப்பார் இல்லையா. இதே நம்ம பீலையாம் அந்த கழுது, அந்த கதையை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. கழுத போக மாட்டேங்குது, பீலையாம் அடிக்கிறான், கழுத போக மாட்டேங்குது. ஏன்னா கழுதனுடைய கண்ணுக்கு யார் தெரியுறா, தேவதூதர் தெரியுறா. பீலையாமுடைய கண்ணுக்கு ஒன்னும் தெரியல. அப்போ கடைசியில அந்த கழுத பேசிச்சு, ஏன் நான் அடிக்கிறேன். அப்போதான் பீலையாமுக்கு கண்ணு திறந்தது. சில டைம்ல இந்த உலகத்துல இருக்க பிரச்சனைகள், உலகத்துல இருக்கிற காரியங்கள், அல்லது நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய சொந்த ஆசாபாசங்கள், அல்லது நமக்கு நம்ம ஃபேமிலி, அல்லது சில சுயங்கள், இவைகள்லாம் என்ன பண்ணிடுதுன்னா ஆண்டவர் முன்னாடி நிக்கிறதையே நமக்கு மறைச்சிடுது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுறதையே நமக்கு என்ன செய்யுது, மறைச்சிடுது. அப்போ எல்லா சொல்யூஷன்லயும் நம்ம என்ன செய்யணும், அதுக்குதான் நம்மள என்ன செய்யணும், எப்பொழுதும் சோதித்து பார்க்க வேணாம். தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல உள்ளது, ஆண்டவரே நான் போற பாதை நீங்க அனுமதிக்கிற பாதை தானா, நான் போகிற அந்த டைரக்ஷன் நீர் கொடுக்கிற டைரக்ஷன் தானா, அல்லது நானா எனக்கு ஒரு டைரக்ஷனை எடுத்துட்டு நானு போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் பைபிள்ல நிறைய பேருக்கு he changes the direction, அவருடைய வாழ்க்கையில டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். சவுல் ஒரே ஒரு ஒளிய கொடுத்து அவனுடைய டைரக்ஷனை மாற்றினார் ஆண்டவர். அந்த சாஸ்திரிகள் அவங்க என்ன பண்ணாங்க, தவறான இடத்துக்கு போனாங்க, மறுபடியும் அவர்களை அனுப்பினாரு, திருப்பி அவர்களை சரியான பாதைக்கு அனுப்ப. நாம நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், அது ஒரு பகுதி, அது நமக்கு ஒரு gives a lot of comfort. And another thing, and also God opens our eyes. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கணும். இந்த நாட்களில நம்ம ஒன்றுத்துக்கு நன்றி சொல்லணும். எசப்பா நீர் எங்களை காண்கிற தேவனுக்கு நன்றி. இன்னொன்னு, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்துள்ளோம், நீர் வைத்திருக்கிற அந்த நீரூற்று, நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு என்ன ஆன்சர், அல்லது நம்ம லைஃப், எவ்ரிபடி ஹஸ் ப்ராப்ளம்ஸ்,
ஆண்டவரே, அல்லது நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் இன்னும் சுதந்திரிக்காம நான் வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கேனா, எந்த டைரக்ஷன்ல நான் போயிட்டு இருக்கேன், நீங்க எந்த டைரக்ஷன்ல நாங்க அழைக்கிறீங்க. அழகா நம்ம ஆண்டவர் சொன்ன, நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்முடைய மேய்ப்பனை நாம் அறிந்திருப்போமானால் நாம என்ன செய்வோம், அவர் டைரக்ஷன்ல நாம் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அப்பதான் நம்முடைய செவிகளும் நம்முடைய கண்களும் நம்முடைய இருதயமும் யாரை நோக்கி இருக்கணும், ஆண்டவரை நோக்கி இருக்கணும். மத்தேயுல அழகா சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது அல்லவோ, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். மத்தேயு 6:22. அப்போ நம்முடைய கண்கள், நம்ம கண்கள் குருடா இருந்துச்சுன்னு வைங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க, இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்குன்னா நீங்க என்ன சாதிப்பீங்க அப்படின்னு. நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஆனா அது இவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது கஷ்டம். அப்போ அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கண்ணு கரெக்டா இல்ல அப்படின்னாக்கா we lose direction, we lose everything. ஒரு விஷன் இருக்காது, ஒரு டைரக்ஷன் இருக்காது, ஒரு டாஸ்க் நம்ம எப்படி அக்காம்ப்ளிஷ் பண்ண போறோம் ஒன்னும் இருக்காது. we will be totally like a blind people. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செத்தவர்களா இருப்போம். இப்ப ஆண்டவர் இந்த நாட்கள்ல 2 காரியம் சொல்றார். ஒண்ணு, நம்மளுடைய சிந்தையை, நம்மளுடைய டைரக்ஷனை, நம்ம கண்களை நம்ம ஆண்டவர் நம்ம கண்களுக்கு கலிக்கம் போட்டு அதை கிளீன் பண்ணி வசனத்தினால செதுக்கி ஆவியானவருடைய அந்த வல்லமையினால நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி, சில டைம்ல கண்ணுல தூசி ஒட்டும் பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ ஒட்டும். நம்மளா போய் கூட தேடி கூட போய் இது பண்ண வேணாம், திடீர்னு கண்ணுக்குள்ள ஏதாவது பண்ணும், மண்ணு விழுந்துரும், ஏதோ ஒண்ணு விழுந்துரும். ஆண்டவர் சொல்றார், சேஞ்ச் உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். கண்களை திறந்துடல, நான் உனக்கு ஒரு துறவை வைத்திருக்கிறேன். நீங்க எந்த காரியத்திற்காக இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் கண்களை திறந்துடலப்பா, ஆண்டவரே நீ எனக்கு ஆகாருக்கு அந்த துறவை திறந்து காண்பித்த தேவன். அப்ப என்ன செஞ்சாரு, அவ அழகா பாருங்க அந்த வசனம் 19, தேவனுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். அதனால ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த வாழ்க்கையில நம்ம எதை தேடிக்கொண்டிருந்தாலும் எதன் பிறகு ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, I have everything provided for you. நமக்காக ஆண்டவர் அந்த துருத்தி எல்லாம் அங்க இருக்கு. ஆபிரகாமுடைய கதையிலையும் பாத்தீங்கன்னா, பிள்ளையாண்டா நாம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு மெடிடேஷன். நீங்க அதான் நமக்கு தெரிஞ்சதுனால நான் மென்ஷன் பண்றேன். அப்ப அந்த லேம்ப ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டியை அங்க வச்சுட்டுதான் இவர் டெஸ்ட் பண்றாரு. ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. ஆபிரகாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாரு அந்த லேம்ப போய் எடுத்தா அவன் திரும்பி பாக்குறான், அங்கேயே அந்த ஆட்டுக்குட்டி இருக்கு, அதை போய் பலி செலுத்துறான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வுகளை வைத்திருக்கிறார். அதை நோக்கி தான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு அறியாத பாதையில தான் சில டைம்ல நடத்துறாரு. நான் ஒரே ஒரு வசனத்தை எனக்கு ரொம்ப என்னை பலப்படுத்தின அந்த ஒரு வசனம், அதை மட்டும் நான் வாசித்து நான் ஜெபித்து நம்ம அந்த செஷனை முடிக்க விரும்புகிறேன். ஏசாயாவுக்கு எழுதின புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் ஊழியக்காரன் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் நம்முடைய பிரச்சனையினால சூழ்நிலையினால இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவுள். இதுதாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல மருந்து வேத வசனத்தை வாய்ச்சிருக்கிறார். நம்ம அதை நோக்கி பற்றி கொள்வோம், ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்வோம். இந்த வசனம் தெளிவா பேசுறார் ஆண்டவர் நமக்கு ஒரு துறவை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கும்படி நம்மை வழிநடத்த போகிறார். நாம் அதை சுதந்திரிக்கலன்னா நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் என் கண்களை திறந்துள்ளோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவன்.
நம்ம நினைக்கலாம், ஐயோ என் பிரச்சனை எப்படி இருக்கு, ஆண்டவர் பாக்குறாரா இல்லையா? அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். சொந்த மகனை சிலுவையிலையும் அவர் அர்ப்பணிக்கும் போது அவர் பார்த்துக்கிட்டு அமைதலா தான் இருந்தார். சில டைம்ல நம்மள கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனா அவர் கூட தான் இருக்கிறார். அவர் நம்மளை தனியே விடுவது கிடையவே கிடையாது. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், எப்பொழுது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார். அதனால இந்த நாட்களிலே இந்த வசனத்தை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் துறவுகளை நம்ம கண்டுபிடிப்போம். நம்முடைய தண்ணீரை மொண்டு கொள்ளுவோம். நம்மளுடைய தாகம் தீர்க்கப்படுவதாக ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய வசனத்தின் மூலம் எங்களை நீர் ஆசீர்வதித்தீரப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்ப அநேக நாட்கள சோர்வுகளினால அப்பா மனம் முடைந்து கத்தாவே, நாங்கள் ஆண்டவரே எந்த பாதையில போகணுமோ, எதை செய்யணுமோ அதை செய்யாம சில டைம்ல எதையோ நாங்க செய்து விடுறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய மைண்ட், எங்க சிந்தனை உங்களோட இல்லப்பா ஆண்டவரே. எங்களுடைய கத்தாவே எங்கள் கால்கள் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் தீவிரத்து உமோடு ஓட முடியலப்பா. என்னுடைய சோர்வுனால எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்மோடு நடக்கிறவர்களாய் நீர் எங்களை கத்தாவே மாற்றி அந்த கிருபையினால நிரப்பி எங்களை வழி நடத்துவீராக. இந்த தொடர்ந்து கத்தாவே நடத்துகிற ஆண்டவரே விஜய் சிஸ்டர் ஃபேமிலி எல்லாரையும் கத்தாவே இந்த பிரேயர் லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய விண்ணப்பங்கள், பாடுகள், வேதனைகள், கத்தா போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் தாமே பார்த்து கொள்வீராக. ஆண்டவரே பலப்படுத்துவீராக அப்பா. தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் ஆண்டவரே கூடி சந்திக்கும் வரை தேவனுடைய கரம் எங்கள் ஒருவரோடு கூட இருந்து வழி நடத்துமாறு எல்லாவற்றையும் நேசக்கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். Amen. Praise the Lord. Thank the good Lord for blessing the Tamil prayer line tonight. Thank you everybody who joined and participated, prayed. Thank you Sister Susan Abraham for leading the prayer session. Premanti, thank you for the song. And Sister from Chicago, thank you for blessing us with the word of God. And as we read from Genesis chapter 16 verse 7 to 14, we serve a God who sees us. Genesis 21:19, and God can open our eyes to His will and His plan for our lives, as it says in John 21 verse 19. Then God opened her eyes and she saw a well of water, so she went and filled the well with water, and the boy gave boy a drink. Hallelujah. Matthew 6 verse 22. The eye is the lamp of the body. If your eyes are good, your whole body will be full of light. The last sister said about Isaiah verse 10. Who among you fears the Lord and obeys the word of His servant? Let him who walks in the dark, who has no light, trust in the name of the Lord and rely on His God. So let us trust in the Lord